பருவ வயதில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகள், குறிப்பா பெண் குழந்தைகள், அவங்க பால் குடிக்கும் போது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வர மாட்டேங்குது. எருமைப்பால், பசும்பால் எல்லாத்துலேயும் ஈஸ்ட்ரோஜன்கிற ஹார்மோன் அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ உலகம் முழுவதும் பெரும்பாலான நாடுகளில் பால் உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்காக ஆர்பிஜிஎஸ்டி, அதாவது ரீகாமினன்ட் போவைன் கொரண்டோட்ரோபின் இந்த ஊசி போடுறாங்க. இந்த ஊசி மூலம் செலுத்தக்கூடிய பாலில் அவங்களுக்கு இந்த ஹார்மோன்ஸ் பசும்பாலில் வரும். அது மட்டும் இல்லை, IGF-1 ஒரு ஹார்மோன் இருக்கு, இன்சுலின் லைக் குரோத் ஃபேக்டர். இந்த குரோத் ஃபேக்டர் பாலில் பசும்பாலில் இருக்கு. இதெல்லாம் புரோட்டீன் ஹார்மோன். முன்னால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் இதெல்லாம் அப்சார்ப் ஆகாது, எல்லாம் டைஜஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அது அப்சார்ப் ஆகணும்னு நிச்சயம் ஆதாரத்தோட நிரூபிச்சுட்டாங்க. உலகம் முழுவதும் எல்லா பாலையும் ஹோமோஜனைசேஷன் ஒரு டெக்னிக்ல கலந்து, எல்லா பாலையும் கலந்து அதை ஹோமோஜனைஸ் பண்றாங்க. அதாவது பெரிய பெரிய ஃபேட் மாலிகூல்ஸை சின்ன சின்ன மாலிகூல்ஸா கட் பண்றாங்க. இந்த சின்ன மாலிகூல் ஹோமோஜனைஸ்டு ஃபேட் மாலிகூல்ஸ் இந்த ஹார்மோன் உள்ள பூந்துடும். ஸோ இது அப்படியே அப்சார்ப் ஆகும். ஃபேட் அப்சார்ப்ஷன் எளிதாக நம்ம உடலில் நடக்கக்கூடியது. ஸோ அந்த ஃபேட் அப்சார்ப் ஆகும்போது இந்த ஹார்மோன் அப்சார்ப் ஆகிடும். இது பெண் குழந்தைங்களுக்கு சீக்கிரம் பருவமடைய செய்யும். IGF-1 அந்த ஹார்மோன் பெண் குழந்தைகளை மட்டும் இல்லை, பெரியவங்களையும் நிறைய பாதிக்கும். எங்கேயாவது 30 வயசுக்கு மேலே உலகத்தில் எல்லாருக்குமே எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கேன்சர் செல் கண்டிப்பாக இருக்கு. அது ரொம்ப அதிர்ச்சியான செய்தி. கேன்சர் இல்லாத மனுஷங்களே உலகத்தில் கிடையாது. டெய்லி செல் வளர்ந்துக்கிட்டே லட்சக்கணக்கான செல் நம்ம உடம்புல உற்பத்தி ஆகுது. ஏதோ ஒரு செல் தவறான மியூட்டேஷன்ல கேன்சர் செல்ல மாறிடும். ஆனால் அந்த கேன்சர் செல் பெருசாக வளர்ந்து கேன்சர் ஆகாது எல்லாருக்கும். அது தடுக்கிறதுக்கு நிறைய பாதுகாப்பு இது நம்ம உடம்புல இருக்கு. ஆன்டி ஆங்கோஜின் இருக்கு, நான் ஸ்பெசிஃபிக் கில்லர் செல் லிம்போசைட்ஸ் இருக்கு. இதெல்லாம் கேன்சர் செல் உற்பத்தி ஆன உடனே அதை கண்டுபிடிச்சு அழிச்சிடும். ஆனால் இந்த IGF-1 இன்சுலின் லைக் குரோத் ஃபேக்டர் அதிகமாக இருந்தால் அது அந்த கேன்சர் செல்லை தூண்டி வளர்றது. எல்லாருக்கும் மைக்ரோ டியூமர் இருக்கும். அந்த மைக்ரோ டியூமரை மேக்ரோ டியூமரை மாற்றுறது IGF-1. ஆனால் இப்போ பெரும்பாலான கேன்சர் பேஷண்ட்ஸ் பாலை குடிக்கிறாங்க, அதிகமாக குடிக்கிறாங்க. ஏதோ புரோட்டீன் கிடைக்கும், எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் இப்படின்னு குடிக்கிறது அவங்க தெரியாமல் செய்கிறாங்க. அவங்க பால் கேன்சர் பேஷண்ட்டுக்குன்னே சேர மருந்து கம்பெனிகள் வே புரோட்டீன் அதிகமாக கொடுத்து உள்ள சத்து பானங்களை கொடுக்குறாங்க. இதனால எந்த பிரயோஜனம் கிடையாது, அவங்களோட கேன்சர் அதிகப்படியாகும். ஸோ கேன்சர் பேஷண்ட் கண்டிப்பாக அனிமல் மில்க்கு குடிக்கக்கூடாது, பசும்பாலே எருமைப்பாலை குடிக்கக்கூடாது. எடுத்துக்காட்டா நீங்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பால் குடிக்கிறது குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப். இந்தியாவுடைய மில்க் பெல்ட்னு சொல்லுவாங்க. மில்க் பெல்ட் இவங்க தான் அதிகமான பால் குடிக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் அதிகமான கேன்சர் இருக்கிறது இந்த 3 ஸ்டேட்ல தான். குறிப்பாக நீங்கள் இப்போ நெட்டில் கூட தேடி பார்க்கலாம். கேன்சர் எக்ஸ்பிரஸ்ன்னு ஒரு ரயில் ஓடுது. ராஜஸ்தானில் ஆச்சாரியா துளசி அப்படின்னு ஒரு ஜைன ஆஸ்பத்திரி இருக்கு, இலவச கேன்சர் ஹாஸ்பிட்டல். அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல் மிகப்பெரிய ஆஸ்பத்திரி. அவங்களுக்கு தான் நிறைய பேஷண்ட்ஸு பஞ்சாப்ல இருந்து போகிறதுக்காக ராஜஸ்தான் பீகானீருக்கும் லூதியானா கடையில் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த கேன்சர் எக்ஸ்பிரஸ். எல்லாரும் பார்க்கலாம், ஒரு ட்ரெயின் பேரே கேன்சர் எக்ஸ்பிரஸ். உலகத்தில் எந்த நாட்டிலையுமே இல்லாத ஒரு பெரிய அதிசயமான விஷயம் அது. எங்கேயாவது உலகத்தில் கேன்சர் எக்ஸ்பிரஸ்ன்னு ட்ரெயின் வருதா? இந்தியாவில் ஓடுது, மேற்கு பகுதியில், அதாவது மில்க் பெல்ட்ல. இவங்களுக்கு இவ்வளவு கேன்சர் எங்கேருந்து வருதுன்னா அவங்க குடிக்கிற பால் தான் காரணம். அதை அவங்களுக்கு எடுத்து சொல்ல யாரும் இல்லை. உங்களுக்கு அந்த நீங்க சொல்றதை கேட்டாவது அவங்க பால் குடிக்கிற குழந்தை பருவத்திலேருந்தே பால் குடிக்கிறது நிறுத்தினா கேன்சர் வராது. என்கிட்ட நிறைய புது கேன்சர் பேஷண்ட் டயக்னோஸ் பண்ணும்போது எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை சார், சிகரெட் பிடிக்க மாட்டேன், எந்த விஸ்கி இதுவும் சாப்பிட மாட்டேன், எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, எனக்கு எப்படி கேன்சர் வந்ததுன்னு கேட்பாங்க. பால் குடிக்கிறதே ஒரு கெட்ட பழக்கம் தான் என்ன நான் உங்களுக்கு சொல்றது. குழந்தை பருவத்துல இருந்து ஃபர்ஸ்ட் பால் குடிக்கிறதே ஒரு கெட்ட பழக்கம், கேன்சரை உண்டு பண்ணக்கூடிய கெட்ட பழக்கம். அதனாலதான் அவங்களுக்கு கேன்சர் ரொம்ப அதிகமாக வருது. அதனால குழந்தை பருவத்துல இருந்தே தாய்ப்பால் தவிர எந்த பாலும் குடிக்காதவங்களுக்கு நிச்சயமா கேன்சர் வர வாய்ப்பு ரொம்ப ரொம்ப வரும். இயற்கை உணவு பற்றிய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காம தட்டிடுங்க. நன்றி.